Hello dears, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது 28 days magic practice ஓட day 12 magical people who made a difference. நம்மளால எல்லா டைம்லயுமே மத்தவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேச முடியும். அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க முடியும். அவங்க அழும்போது அவங்களோட கண்ணீரை துடைக்கிற கைகளா கூட மாற முடியும். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்லயும் நம்ம ரொம்ப டல் ஆகி நம்மளால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சு ஸ்டக் ஆகுற டைம்ல அல்லனா நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னே தெரியாம யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சில மனுஷங்க மேஜிக்கா வருவாங்க. அவங்க நம்மளோட லைஃப்ல நல்ல ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பாங்க. உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா உன்னால சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அது நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கலாம், நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்மளோட டீச்சர்ஸா கூட இருக்கலாம். சில மனுஷங்க நம்மளோட லைஃப்ல கொஞ்சம் காலம் தான் நம்ம கூட இருந்திருப்பாங்க. சில மனுஷங்க பல காலமா நம்ம கூட இருப்பாங்க. கொஞ்சம் காலம் இருந்தாலும் அவங்க நம்மளோட லைஃப்ல பெரிய இம்பாக்டை உருவாக்கி இருப்பாங்க. நம்ம இந்த லெவலுக்கு இப்ப இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷங்களாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி மனுஷங்களை நினைச்சு அவங்களுக்காக நாம நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இன்னோட பிராக்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொடுத்த 3 பர்சன்ஸ் நினைச்சு அவங்களுக்காக நீங்க நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க அமைதியா ஒரு ரூம்ல போய் இருந்து யாருமே இல்லாத டைம்ல தனிமையா உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்ப ஸ்டக்கா இருக்கும்போது அல்லது உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக போகணும்னு ஆசைப்படும் போது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ண 3 பர்சன்ஸ் நினைச்சு அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட பேரை சொல்லி அவங்க உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுக்கு ஜாப் இல்லாத இருக்கிற டைம்ல உங்களுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு சின்ன ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த ஜாபை ஒரு பேஸ்மெண்டா வச்சுதான் இப்போ இந்த லெவலுக்கு வந்திருப்பீங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காக அவங்களோட பேரை சொல்லி சத்தமா சொல்லுங்க, நீ எனக்கு அன்னைக்கு நான் ரொம்ப டல்லா வாழ்க்கையில எதுவுமே என்னால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுத்த, அதனால என்னோட லைஃப் இப்போ இந்த லெவலுக்கு மாறி இருக்கு, அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி சொல்லுங்க. பேரண்ட்ஸ்க்காக சொல்லலாம். நீங்க நான் சின்ன வயசுல இருந்தே இந்த வயசு வரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் தவறுகள் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கோம், நீ பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு மோட்டிவேட் பண்ணீங்களே, அதுக்காக நன்றி அப்படின்னு அவங்களுக்காக சொல்லுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனோட நெய்மை சொல்லி அவங்க உங்களுக்கு பண்ண நன்மைகளை நினைச்சு அதுக்காக தேங்க்யூ 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 அப்படின்னு உணர்வு பூர்வமா நன்றி சொல்லுங்க. அப்படி 3 பர்சனையும் தொடர்ந்து ஒரு பர்சனுக்கு சொல்லி முடிச்சு அடுத்த பர்சனுக்கு அப்படி 3 பர்சன்ஸ்க்கும் நீங்க தொடர்ந்து நன்றி சொல்லணும். உங்களுக்கு சத்தம் போட்டு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க நோட்ல கூட எழுதி வைக்கலாம் அவங்க பண்ண நன்மைக்காக. இப்போ உங்க டீச்சர்ஸ்க்காக கூட நீங்க நன்றி சொல்லலாம். நீங்க படிக்கிற டைம்ல உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருந்திருப்பாங்க, அவங்களுக்காக கூட நீங்க நன்றி சொல்லி எழுதலாம். இப்போ நினைச்சு அவங்களுக்காக நன்றி சொல்லலாம். ரோண்டா பைன் அவங்களோட லைஃப்ல அவங்களோட பாட்டி தான் அவங்களுக்கு நன்றி சொல்ற பழக்கத்தையே உருவாக்கி இருக்காங்களாம். அவங்க சின்ன வயசுல நல்ல ஓவியம் அப்புறம் சமையல் கலை எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவாங்களாம். அதை பார்த்து வளர்ந்த ரோண்டா பைனுக்கு அவங்க தான் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்காக நன்றி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பிராக்டிஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ so much. Have a great day.